எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் நடந்த ஜூன் 9 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வா என்ற பெயர் சொல்லின் வினை முற்றுனா வந்தாள். வந்தனா பெயரெச்சம், வந்துனா வினையெச்சம், வந்தவர்னா வினையாளனின் பெயர். செகண்ட் கொஷின், ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. இது பி ஆப்ஷன், எழுவாய் தொடர். தேர்ட் கொஷின், ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். இதில் 1 3 4 1 3 4க்கு ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை. ஃபோர்த் கொஷின், இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். அதுக்கு ஆன்சர் மானத்தை பணம் காக்கும். சிக்ஸ்த் கொஷின், மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இதுக்கு ஆன்சர் எது இதில் மோனைனா ஆப்ஷன் பி நந்தவனம் நற்றமிழ். செவன்த் கொஷின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கு எதுனா ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார். நைன்த் கொஷின், செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம், அதனால் இது பண்பு தொகை. ஆப்ஷன் சி. 10th கொஷின், காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் எது கரெக்டான சொற்றொடராக இருக்குன்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், அதான். நெக்ஸ்ட் கொஷின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர்னு வராது, கூரை வேய்ந்தனர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 13th கொஷின், பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாமல் இருக்கிறது ஓங்கல் ஓசை. மற்றது செப்பல் ஓசை வெண்பாக்கு வரும், துள்ளல் ஓசை கலிப்பாக்கு வரும், அகவல் ஓசை ஆசிரியர் பாக வரும். ஓங்கல் ஓசைன்னு ஒன்று வராது, இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஷின், எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம் அப்படின்னா எதிர்ச்சொல் என்னன்னா சோர்வு. ஆப்ஷன் சி. 15th கொஷின், பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதனை பிரித்து எழுதுவது என்னன்னா ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்பு. 16 படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆங்க. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை என்னன்னா பொழிப்பு மோனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். பறிக்காதீர்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க, அதனால இது கட்டளை வாக்கியம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், இமிழிசை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது என்ன பெயர்னா பொருளாகு பெயர். 20 கொஷின், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்னா கல்லாதவர்கள். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா நாவை காக்காதவர் துன்பப்படுவராக திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் நாவை காக்காதவர். நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. தற்றுன்னு வந்திருக்குல்ல, அதனால இது உவமை அணி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். ஆப்ஷன் டி ஞானக்குறள். கரைப்பொரு இலக்கண குறிப்பு. இது இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பலவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom An Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஆன்சர் டி ஜார்ஜ் எல் ஹார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருளப்பன். யோவானும் வரும், ஆனால் ஆன்சர் கொடுத்தது அருளப்பன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார். ஆப்ஷன் டி வளன்.
முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு வந்து ஆப்ஷன் டி சோழ நாடு. நெக்ஸ்ட்டு சேரி மொழியார் செவ்விதிர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி புலனுணர்ந்தோரோய் தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் வந்து ஆப்ஷன் டி பள்ளு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யாருன்னா ஆப்ஷன் பி திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் ஆப்ஷன் ஏ ஓ.வி. சுவாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் வந்து சி கால்டுவெல். நெக்ஸ்ட் வந்து தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ஆப்ஷன் பி நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி நூலகம். மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. மூணும் ஒரே பேர் தான். ஆப்ஷன் டி இவை மூன்றும். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ஆப்ஷன் பி பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் ஆப்ஷன் சி செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்க காலத்திலேயே செருமல்படுத்தியவர் யாருன்னா ஆப்ஷன் டி புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க. இது வந்து அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல், ஹாங்க் மாக்னஸ்கி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம், ஜான் ஷெப்பார்ட் பாரன் வந்து தானியங்கு பண இயந்திரம், மைக்கேல் ஆல்ட்ரிச் வந்து இணைய வணிகம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 3, 4, 2. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் வந்து சி.வை. தாமோதரனார். பதிப்பக வேந்தர்னா ஓ.வி.சா. நெக்ஸ்ட் கூற்று 1 வந்து மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 வந்து அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். கூற்று 2 மட்டும் சரி, 1 தப்பு. நெக்ஸ்ட் கொஷின். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ஆப்ஷன் பி ரா. இளங்குமரனார். நெக்ஸ்ட் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ஆப்ஷன் டி ராசசிம்மேஸ்வர கோயில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. இதில் எது கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் பி உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. நெக்ஸ்ட் மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ உருவகம். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் வந்து கடல், ஆழி, பறவை இது மூணுமே கடலை குறிக்கிறது. பட் ஆறு வந்து கடல் கிடையாது. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு. பிழை திருத்தம் செய்க. இதில் பிழை திருத்தி இருக்கிற சொல்லி எதுனா ஆப்ஷன் சி மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக் கிழமை கீழே விழுந்தான். நெக்ஸ்ட் கொஷின். பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்கள் இதில் எதுனா சி ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது எந்த தொடர்னா ஆப்ஷன் பி செய்வினை தொடர். நெக்ஸ்ட் கொஷின்.
விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் அகரவரிசைப்படுத்துக. இதில் எது கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் சி. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொழிக்கும், போத்து, மஞ்ஞை. நெக்ஸ்ட் தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர். தந்தவர் தான் வினையாளனின் பெயர். ஆப்ஷன் டி. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாலோட வேர்ச்சொல் எதுனா செல். ஆப்ஷன் சி. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். இதுக்கு ஆன்சர் ஏ. கருப்பம், சுற்று, சபதம். நெக்ஸ்ட் பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். நெக்ஸ்ட் கொஷின். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுவதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியவனவாகும். இதுக்கோட ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 சரி, 2 தப்பு, 3 சரி. இதில் 2 மட்டும் தப்பு. நெக்ஸ்ட் வெண்பாவுக்குரிய ஓசை. வெண்பாவுக்கு செப்பல் ஓசை. துள்ளல் கலிப்பா, தூங்கல் வஞ்சிப்பா, அகவல் ஆசிரியப்பா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. செப்பல் வெண்பாக்கு. நெக்ஸ்ட் பொறுத்துக்க. முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நப்பூதனார், காசி காண்டம், அதிவீர ராமபாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். இதுக்கு ஆப்ஷன் பி. 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐனா தலைவன். நெக்ஸ்ட் ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல். ஆப்ஷன் பி. புனைவு. நெக்ஸ்ட் கத்துங்குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். பாரதியார். இது பாரதியாரோட பாட்டு. இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழு அமைதியை குறிப்பிடுக. என்ன வழு அமைதினா ஆப்ஷன் சி. மரபு வழு அமைதி. இதில் குயில் கத்தாதில்ல, கூவும் தானே, அதான் இது மரபு வழு அமைதி. நெக்ஸ்ட் கொஷின். மணிமொழி கோவை அடமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள். மணிமொழி கோவைனா எதுனா ஆப்ஷன் ஏல நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. பதினெண் என்றால் என்ன? பதினெண்னா 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். ஆப்ஷன் பி. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஷை குறிக்கும். ஆப்ஷன் சி. நாகனவாய் பறவைகள். நெக்ஸ்ட் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ. பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? ஆப்ஷன் பி. பலமொழி பேசும் மக்கள். நெக்ஸ்ட் பொறுத்துக. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், பெரிய புராணம், சேக்கிழார், திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது. ஆப்ஷன் ஏ. கடம்பவனம். நெக்ஸ்ட் பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. ஆப்ஷன் சி. குயில்பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுயிர் எங்கே 4 என தொடங்கும் இருட்டரும் அழிதல் பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி. கவி காலமேகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானதை கண்டறிய. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 1, 2, 4 சரி, 3 மட்டும் தப்பு. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமி சபதம். இதில் சபதம் வராது, சரிதம் தான் வரும். இதில் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் அடுத்தது தேர்ட் எளிய நடையில் வெண்பாவால் அமைந்துள்ளது. இது வெண்பா கிடையாது, ஆசிரியப்பா. ஃபோர்த் மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். நெக்ஸ்ட் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ. நம்மாழ்வார். நெக்ஸ்ட் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி. சுந்தரர். நெக்ஸ்ட் கொஷின். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். ஆப்ஷன் ஏ. திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆப்ஷன் சி. தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்னா ஆப்ஷன் சி. காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். ஆப்ஷன் பி. உவமை கவிஞர் சுரதா. நெக்ஸ்ட்
பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர்? ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட், திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது? ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்தது. அக்ஷராபியாசம் அது எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாள பத்திரம் தாழைமடல். இதுக்கு ஆப்ஷன் டி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஷின். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர்? ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஷின். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம்? ஆப்ஷன் சி கவிதை வடிவம். நெக்ஸ்ட் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. ஆன்சர் ஆப்ஷன் டி. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் ஆகும். இதுதான் தப்பு. குரூப் 4ல் கேட்ட 100 கொஷின் பார்த்துருக்கோம். தமிழ் மட்டும் பார்த்துருக்கோம். ஜென்ரல் சயின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.